பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹாவ் அ பிளஸட் Thursday. எப்படி இருக்கீங்க தேவ பிள்ளைகளே? இன்றைய தேவ வாக்கு எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். கனிமன் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் இறுதி பகுதியில் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது எரேமியாவுக்கு ஆண்டவர் குயவன் வீட்டுக்கு போ, அந்த குயவன் எப்படிலாம் என்னென்ன செய்கிறான்னு பாரு. அவன் நினைக்கிற பிரகாரம் அவனுடைய பாத்திரம் அங்கே வரல. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நினைக்கிறபடி, நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் நினைக்கிறபடி நம்மை உருவாக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி நடத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாமோ அவரை விட்டு பின்வாங்கினவர்களாய், அவரை மறந்தவர்களாய், நாம் இஷ்டத்திற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தீங்கான பாதைகளை நாம் நடக்கும் பொழுது, அவருக்கு உகந்த பாத்திரமாய் நாம் இல்லாத பொழுது நன்மையும் ஆசீர்வாதம் நம்மை தொடராது என்று சொல்லுகிறார். பிள்ளைகளே, ஆண்டவர் தாமே நன்மையும் ஆசீர்வாதம் இருக்க திட்டமிடும் பொழுது அவருக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டால் அழிவுக்கு நியமிக்கப்பட்ட பானையாகத்தான் நம்மால் அவர் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படியாக இருக்கக்கூடாது. எரேமியா 18:10 சொல்றாரு, அவர் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஹல்லேலூயா. அப்படி அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது தேவ பிள்ளைகளே. நம்மளுடைய பிடிவாதத்தினால நம்ம ஆசீர்வாதங்களை நம்மளை இழக்கக்கூடாது. அவர் கையில், குயவனாகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்த முழு மனதோடு கூட ஒப்பு கொடுப்போமா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த கால வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் நாங்கள் உருவாக்கப்பட வேண்டுமுள்ள பாத்திரமாய் என் தேவன் எங்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நோக்கத்தை எங்களுக்குள்ளே நிறைவேற்றுங்கப்பா. எங்களுடைய சுயத்தை நாங்கள் நம்பாமல் உம்முடைய சித்தத்தை நம்பி உம்மேல முழு நம்பிக்கையோடு கூட வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, பாவத்திலிருந்து பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் ஆண்டவரே தேசத்தில் அமைதியும் அமெரிக்கையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day and God bless you.